மனிதனுக்குள் விலங்குண்டு தெய்வமுண்டு, மயக்கத்திலே விலங்கு வெளியாவதுண்டு, புனிதருக்கும் பலவீன புத்தி உண்டு, பூக்களுக்கு அடியினிலும் முட்களுண்டு. ஆண்கள் பண்ற மிஸ்டேக்ஸ் முட்கள் முள்ளு குத்திர என்ன பண்றோம்? எடுத்தெறிஞ்சிடறோம், இக்னோர் பண்ணிடுறோம். தனியொருவன் தவறல்ல இயற்கை குற்றம், தாங்குகின்ற இல்லாளே சலனம் இல்லாள். தாங்குகின்ற இல்லாளே சலனம் இல்லாள். ஆகா, மனிதர்களை தெய்வமென மாற்றுதற்கு மனைவியினால் தான் முடியும், மன்னிப்பீரே. ஆண்கள் தப்பு பண்ணினா பெண்கள் தான் மன்னிக்கணும், இதுதான் தாத்பரியம். அவ தப்பு பண்ணிட்டே இருந்தா அவளை அதிகமா லவ் பண்ணிடுங்க, அதான் அவளுக்கு கொடுக்கிற தண்டனை. இதுதான் சீக்ரெட். பூவாயர் கற்பில் பெருமை புகழ தரமோ வளர்பாவையகலிகை பாஞ்சாலி. ஒரு மனைவி இருக்க வேண்டிய இடத்துக்கு போறேன். இப்போ என் புருஷன் வீட்டுக்கு போறேன், நீங்க இருந்து கேட்டுட்டு வாமா. பெருமை சாந்தோம்ல எங்கம்மா போனோம்? சர்ச்சுக்கு பக்கத்துல ரேகா நிவாசம் ஒரு வீடு இருக்கு. ரேகா நிவாசா? ஏன்பா சிரிக்கிற? நேத்து அவங்க வீட்டு சவாரி தான். அந்த அம்மா தான் ரேகாவா? எந்த அம்மா? என்னதான் சம்சாரமா இருக்கட்டும், அதுக்காக இப்படியா? ஏன்பா சிரிக்கிற? நேத்து அவங்க உட்காந்து நினைச்சேன், சிரிச்சேன். ஏன், அவர் எங்க உட்கார்ந்து இருந்தாரு? நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களே அந்த ரைட்டு மூலையில. அந்த பொம்பளை? அவங்களும் அதே ரைட்டு மூலையில தான். அது எப்படிப்பா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல? இது கூடவா புரியல? அவரு வடியில அந்த பொம்பளை. சரி சரி, வண்டி திருப்பு. அப்போ ரேகா நிவாஸ்? நான் தான் ஒரிஜினல் ரேகா. வண்டியை திருப்பு.